இலங்கை இறுதிப் போரின் போது நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை விரைவில் நடத்தப்படும் என நம்புவதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் கிருபாகரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கை பிரச்சினை தொடர்பாக 25 ஆண்டுகளாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் குரல் கொடுத்து வரும் அவருடன் நமது மூத்த ஆசிரியர் விஸ்வநாத் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பாக கடந்த 25 ஆண்டுகளாக ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் குரல் கொடுத்து வரும் மனித உரிமை செயற்பாட்டாளர் கிருபாகரன் நம்மோடு இருக்கிறார். ஐயா, ஐநாவுடைய மனித உரிமைகளுடைய செயற்பாடுகள் இலங்கை தொடர்பாக எந்த அளவுக்கு தங்களுக்கு திருப்தி அளிக்கிறது? நல்லது. உண்மையில் நாங்கள் இந்த சரித்திரங்களை ஆராயும் பொழுது படிப்படியாக இந்த நிலைமைகள் மாறி வந்துள்ளது. ஆனால் மாறி வந்தது என்று சொன்னாலும் அதற்கேற்ற அங்கு அழிவுகள் கூடத்தான் இங்கு மாறி இருக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீலங்காவே ஐநா மனித உரிமை சபையில் முக்கிய இடத்தை வகிக்கின்றது. இதை கொண்டு காலப்போக்கில் ஐநா அதான் அந்த அஸ்மா ஜங்கீர் என்ற பாகிஸ்தான் மனித உரிமை ஆணையாளர் மனித உரிமை ஆர்வலர் என்ன சொல்வார் என்றால், மில்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷுவர், நிச்சயமாக அவர்கள் ஒரு கண்டனத்தை கொடுத்தே தீர்வார்கள். ஆகையால் இங்கு இந்த விடயங்களில் முன்னேற்றம் இடம்பெறுகின்றது, ஆனால் ஆம வேகத்தில் என்பதுதான் உண்மை. தற்பொழுது ஆணையாளருடைய அறிக்கை தங்களுக்கு எந்த விதத்திலுடைய நம்பிக்கை அளித்திருக்கிறது? நிச்சயமாக இது ஒரு அருமையான ஆவணம். இதைப்போல் ஒரு ஆவணம் ஐநா அங்கீகாரத்துடன் வெளிவருவது என்பது கடினம். இது ஈழத்தமிழர் விவகாரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு சரித்திர ஆவணம் என்றே கூறுவேன். இதற்காக இந்த நடவடிக்கைகள் என்பது இன்றும் எடுக்கலாம், நாளையும் எடுக்கலாம். இந்த ஆவணத்தை வைத்து 10 வருடங்களின் பின்னரும் அதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் எடுக்கலாம். ஆகையால் இந்த ஆவணத்தை கொண்டு பல விடயங்களை செய்யக்கூடிய வழிமுறைகளை இந்த அறிக்கை வகுத்துள்ளது. இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்ற ஆதங்கம் பலரிடம் காணப்படுகிறது. இது பற்றிய தங்கள் கருத்து என்ன? நல்ல விடயம். அது அவர் அவசரப்பட்டு யாராவது இனப்படுகொலை என்பது அதில் காணப்படவில்லை என்று கூறினால் அவர்கள் எப்படியாக அந்த அறிக்கையை வாசிக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. என்னை பொறுத்தவரையில் ஜினோசைட் கன்வென்ஷனை வாசித்த ஒருவர் இந்த அறிக்கையை வாசிக்கும் பொழுது அதற்கான எத்தனையோ விடயங்கள் இந்த அறிக்கையில் அடக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம். அந்த அறிக்கையை வாசிக்கும் பொழுது இன அழிப்பென்றதை பார்ப்பதற்கு எத்தனையோ பந்திகள், எத்தனையோ குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக அங்கே இருக்கின்றது. இதைத்தான் அடிப்படையாக வைத்து ஐநா மனித உரிமையாளரிடம் கேட்கப்பட்ட பொழுது இது ஒரு இன அழிப்பா என்று அவர் சொன்னார். இதற்கு மேலும் இந்த அறிக்கையை வைத்து ஆய்வுகள், விசாரணைகள் மேலும் தேவைப்படுகின்றன என்று சுருக்கமாக சொன்னார்.